ராமையாவுக்கு வயதாகிவிட்டது. முழு குடும்பத்துடன் கிராமத்தில் வாழ்ந்தவர். மனைவி இறந்து விட்டாள். 78 வயதில் அவருடைய குடும்பம் பேர குழந்தைகளால் நிறைந்திருந்தாலும் வெறும் வாய்ப்பேச்சுக்கு சொல்ல மட்டும்தான். குடும்பத்திலிருந்து யாரும் அவருக்கு சொந்தமில்லை. எப்படியும் அவரது சொந்த உடல் உறுப்புகள் அவரை கைவிட தொடங்கிய போது அவர் குடும்பத்திடமிருந்து என்ன எதிர்பார்க்க முடியும்? வீட்டு முற்றத்தில் விரிக்கப்பட்டிருந்த கட்டிலில் அமர்ந்து தன் பிள்ளைகள் வருவதையும் போவதையும் பார்த்து கொண்டே நேரத்தை கழித்தார். நாள் முழுவதும் யாரிடமாவது பேச வேண்டும் என்று ஏங்குவது வழக்கம். ஆனால் மகன், மருமகள், பேர குழந்தைகள் ஒருவர் கூட அவருடன் அமர்ந்து பேச தயாராக இல்லை. யாரிடமாவது பேச முயன்றாலும் திட்டுவான். தீண்டத்தகாதவன் போல எல்லோரும் அவனை விட்டு ஓடினர். இன்று காலை ராமையா கண் விழித்த போது சமையல் அறையில் இருந்து நல்ல உணவு வாசனை வந்தது. அன்றாட வேலையிலிருந்து ஓய்வு பெற்று வேகமாக வந்து முற்றத்தில் அமர்ந்தார். குழந்தைகள் தயாராகி பள்ளிக்கு சென்றிருந்தனர். சிறிது நேரத்தில் மகன் வெளியே வந்தான். கடைக்கு செல்ல தயாராக போகும்போது மகனிடம் கேட்டேன், மகனே, மனம் மிக அருமை. மருமகள் என்ன செய்தாள்? ஏ அப்பா, நாங்கள் எதை தயார் செய்தாலும் அது சிறிது நேரத்தில் வெளிப்படும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு உன் மருமகள் உனக்கும் சாப்பாடு கொடுப்பாள், கவலைப்படாதே. இவ்வாறு கூறிக்கொண்டே மோட்டார் பைக்கை ஸ்டார்ட் செய்துவிட்டு சென்றான் மகன். இன்னும் சில காலம் கடந்தது. பசியால் துடித்த ராமையா பழைய நாட்களை நினைவு கூற தொடங்கினார். ஒரு காலத்தில் கிராமம் முழுவதும் அவருக்கு சல்யூட் அடிக்கும் அளவுக்கு செல்வாக்கு பெற்றிருந்தார். மகனும் மருமகளும் அவன் முன்னே சத்தமாக கூட பேசவில்லை. அவனுடைய ஒவ்வொரு முடிவும் கல்லின் கோடு போல இருந்தது. அதை யாரும் எதிர்க்கவில்லை. ஆனால் காலப்போக்கில் முதுமையின் வாசலில் நுழைய தொடங்கினார். அவர் தனது கடையை மகனிடம் ஒப்படைத்தார். திடீரென்று ஒரு நாள் அவரது மனைவி கடவுளுக்கு பிரியமானார். அவரை இந்த உலகில் தனியாக விட்டுவிட்டார். அன்று முதல் அவர் ஆதிக்கம் இந்த வீட்டில் குறைய ஆரம்பித்தது. மனைவி தன்னுடன் இருக்கும் வரை சுயமரியாதையுடன் வாழ்ந்தார். ஆனால் மனைவி போன பிறகு சொந்த வீட்டில் மருமகள் கண்முன்னே குலுங்கி குலுங்கும் பூனை போல் ஆகிவிட்டது. சில வருடங்களுக்கு முன்பு வரை வாயில் பற்கள் இருக்கும்போது, பசி எடுக்கும் போது பாதாம் பருப்பையோ வறுத்த உளுந்தையோ சுவைத்தேன். ஆனால் பற்கள் உதிர்ந்ததால் அனைத்து சுவைகளும் போய்விட்டன. ஒரு நாள் என் பேரனிடம், மகனே, உன் அம்மாவிடம் எனக்கு பாயாசம் தயாரிக்க சொல்லு என்று சொல்ல நினைத்தேன். இதை சொன்னதால் ஒரு பேரழிவு வந்துவிட்டது போல அறையை விட்டு வெளியே வந்து கத்திக்கொண்டே சொன்னார், உங்களுக்கு 78 வயதை தாண்டி விட்டது. ஆனால் நாளுக்கு நாள் உங்க நாக்கு இளமையாகிறது போல தோன்றுகிறது. எவ்வளவு சமைத்து ஊட்டினாலும் திருப்தி இல்லை. உங்களது கால்கள் கல்லறையில் தொங்குகின்றன. ஆனால் இந்த வயதில் எதற்கு ராமர் பஜனை செய்ய விரும்புகிறீர் என்று எனக்கு தெரியவில்லை. அருகில் வசிக்கும் பார்வதி மாமனாருக்கு வீட்டு வேலைகள் அனைத்தையும் செய்து வருகிறார். அவர்களும் பால், காய்கறிகள் கொண்டு வந்து வீட்டில் வேலையும் செய்து விடுகிறார்கள். ஆனால் இங்கே நமக்கு அந்த அளவு சந்தோஷம் இல்லை. மருமகள் கசப்பான நாக்கால் கடுமையாக பேசியதால் பாயாசம் குடிக்கும் ஆசையே போய்விட்டது. அவரது மகன் நல்ல உயரமும் அகலமும் கொண்டவர். ஆனால் அப்பாவை திட்டும் போது மனைவியின் வாள் போன்ற நாக்கை கொஞ்சம் கூட கட்டுப்படுத்துவது வெட்கக்கேடானது. தவறுதலாக இப்படி செய்திருந்தால் மனைவியின் கோபத்திற்கு அவனே பலியாகி விடுவான். அதற்கு பிறகு மருமகளிடம் சாப்பிட எதுவும் கேட்கவில்லை. நமக்கு முன்னால் எது வந்தாலும் அதை அமைதியாக சாப்பிடுவோம், இல்லையெனில் பசியுடன் இருப்போம். இன்னைக்கு ரொம்ப நேரமாச்சு, மருமகள் இன்னும் சாப்பாடு கொண்டு வரவில்லை. இப்போது ராமையா இதை நினைத்து கொண்டிருந்தார். அப்போது அவரது மருமகள் மைத்திலி வெளியே வந்து ஒரு தட்டில் சாப்பாட்டு தட்டை அவர் முன் வைத்துவிட்டு சென்றார். இதை பார்த்து வெகு நேரம் பசியோடு இருந்த ராமையா உடனே உணவு உண்ண தொடங்கினார். இருப்பினும் அவர் வாசம் வீசும் உணவை போன்ற எதுவும் அவரது தட்டில் இல்லை. அது ஆறிப்போன சாதம். ஆனால் அவர் மிகவும் பசியாக இருந்தார். அந்த உணவு கூட அவருக்கு 56 இன்பங்களுக்கு குறையாமல் தோன்றியது. ராமையா தனது வாழ்க்கையில் வருத்தப்பட்டார். மனதிற்குள் முணுமுணுத்தபடி, நிஜமாகவே முதுமை என்பது நரகத்தின் கதவு என்று நினைக்க ஆரம்பித்தேன். நரகத்திற்கான அனைத்து சாலைகளும் இங்குதான் செல்கின்றன என்று தெரிகிறது. உடலில் எந்த வலிமையும் இல்லை, அல்லது வீட்டில் மதிப்புள்ள ஒரு பைசா கூட இல்லை. ராமையா சில சமயங்களில் தனது முதுமையையும் சில சமயங்களில் மாறிய சூழ்நிலையும் சபித்தார். இதை தவிர வேறு என்ன செய்ய முடியும்? கொஞ்சம் கொஞ்சமாக சளி ஆரம்பித்தது. மாறிய காலநிலையில் அவருக்கு இருமல் வந்தது. ஒரு நாள் காலையில் அவருக்கு மிகவும் இருமல் வர ஆரம்பித்தது. மகனே, இந்த இருமல் என்னை மிகவும் தொந்தரவு செய்கிறது. அதுக்கு மேல நான் ஆஸ்துமா நோயாளி. ஆனால் இன்ஹேலர் பம்ப் கூட முடிந்தது. இன்று என்னை மருத்துவரிடம் அழைத்து செல்லுங்கள். என் உடல்நிலை மோசமடையாமல் இருக்கலாம். ராமையா தனது மகனை கூப்பிட்டு சொன்னார். அதே நேரத்தில் மருமகளும் வேகமாக அறையை விட்டு வெளியே வந்து, அதையெல்லாம் பிறகு பார்க்கலாம் என்று சொன்னார். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, இன்னைக்கு அங்கே போகணும் என்று 2 பேரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். சிறிது நேரத்தில் மகன் தன் மனைவி மற்றும் குழந்தைகளுடன் மாமியார் வீட்டிற்கு சென்றான்.
ராமையா ஆச்சரியமடைந்தார். அவர்களை பார்த்து கொண்டே இருந்தார். எனக்கு இடையிடையே இருமல் வந்தது. ஆனால் கேட்க யாரும் இல்லை. முற்றத்தில் கட்டிலில் படுத்திருந்த நான் சிறிது நேரம் கண்களை மூடிக்கொண்டேன். இருமலுக்கு சற்று நிவாரணம் கிடைத்தது. நான் கண் விழித்த போது மணி சுமார் 11 மணி ஆகிவிட்டது. காலை உணவு கூட சாப்பிடவில்லை. மருமகள் காலை உணவு தயார் செய்திருக்க வேண்டும். நான் எழுந்து அதை எடுத்துக்கொள்கிறேன். இதை நினைத்து கொண்டு வீட்டுக்குள் செல்ல ஆரம்பித்ததும் கதவு பூட்டப்பட்டிருப்பதை பார்த்தேன். அப்படியே பூட்டை பார்த்து கொண்டே மண்டியிட்டு அமர்ந்து தலையை பிடித்து கொண்டு அழ ஆரம்பித்தான். அட கடவுளே, நான் இப்போது என்ன செய்ய வேண்டும்? நான் இருந்த போதிலும் சொந்த வீட்டை பூட்டிவிட்டு சென்றார்கள். இப்படி சொல்லிக்கொண்டே தொண்டை அடைத்து கொண்டு திரும்பி வந்து கட்டிலில் அமர்ந்தான். அப்போது அவரது செல்ல நாய் தனது பாத்திரத்தில் கிடந்த ரொட்டியை எடுத்து அவருக்கு முன்னால் அமர்ந்து சாப்பிடத் தொடங்கியது. அவனை பார்த்ததும் நாய் கிண்டல் செய்வது போல உணர்ந்தான். குறைந்தபட்சம் சாப்பாடு கிடைக்கிற என்னை விட இந்த மிருகம் நல்லா இருக்குமோ என்ற எண்ணம் வந்தது. அது ஏற்கனவே மதியம். உட்கார்ந்திருக்கும் போது ராமையாவுக்கு சில சமயங்களில் இருமல் வந்தது. சில சமயங்களில் தனது விதியை நினைத்து அழுவார். அவரது இருமல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் வசித்து வந்த கருப்புசாமி அவரது வீட்டிற்கு வந்தார். கருப்புசாமி அவருடைய நல்ல நண்பர். இவரை எப்போது கஷ்டத்தில் கண்டாலும் உதவி செய்ய வருவார். தன் நண்பரை பார்த்தவுடனேயே ராமையாவுக்கு பொறுமை உடைந்து அழுது கொண்டே முழு கதையையும் சொன்னார். தனது அன்பு நண்பரின் நிலையை கண்டு கருப்புசாமி மனமுடைந்து போனார். அவரது வீட்டிற்கு சென்று ராமையாவுக்கு உணவு கொண்டு வந்தார். அவரது உடல்நிலை காரணமாக இன்று ராமையா மண்ணில் புதைந்து கிடப்பது போன்ற நிலைக்கு தள்ளப்பட்டார். ஆனால் அவர் பசியால் துடித்ததால் சுயமரியாதையை ஒதுக்கி வைத்துவிட்டு சாப்பிட ஆரம்பித்தார். கருப்புசாமி அவர் அருகில் சிறிது நேரம் அமர்ந்துவிட்டு திரும்பிச் சென்றார். ஆனால் ராமையாவுக்கு இருமல் மீண்டும் அதிகரிக்க தொடங்கியது. பாக்கெட்டை தேடிய போது இருமல் மருந்து வாங்க கூட பணம் இல்லாததால் அக்கம் பக்கத்தில் உள்ள ஒருவரை அனுப்பி மருந்து எடுக்க வேண்டியதாயிற்று. அப்போது வெளியிலிருந்து ஏதோ சத்தம் கேட்டது. பழைய பேப்பர். ராமையாவின் கண்கள் முற்றத்தின் மூலையில் வைக்கப்பட்டிருந்த பழைய புத்தகங்கள் மற்றும் செய்தித்தாள்களை நோக்கி சென்றது. வேகமாக எழுந்து வெளியே சென்று பழைய பொருள் வியாபாரியை அழைத்து வீட்டில் கிடந்த பேப்பர்களை எடை போட சொன்னார். அவர் உள்ளே வந்து பொருட்களை எடை போட ஆரம்பித்தான். அனைத்து பேப்பர்களும் 150 ரூபாய்க்கு இருந்தது. ஸ்கிராப் வியாபாரி சொன்னதும் ராமையா மகிழ்ச்சி அடைந்தார். இந்த பணத்திற்கு என் இன்ஹேலர் கண்டிப்பாக வரும் என்று யோசித்தார். ராமையாவின் மகனும் மருமகளும் வீடு திரும்பிய போது அந்த வியாபாரி பணத்தை எண்ணிக்கொண்டிருந்தார். ஸ்கிராப் விற்பதை பார்த்துவிட்டு வேகமாக உள்ளே வந்தால் மருமகள். அதற்குள் ஸ்கிராப் வியாபாரி பணத்தை கொடுத்து விட்டார். இதையெல்லாம் பார்த்த மருமகள் ஆவேசமடைந்து மாமனாரிடம், சரி, இப்போது எங்களையும் திருட ஆரம்பித்து விட்டீர்கள். இதை சொன்ன உடனே மாமனாரின் கையிலிருந்து மொத்த பணத்தையும் பிடுங்கினாள். அப்போது ராமையா, மருமகளே, அப்படி இல்லை, நான் மிகவும் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தேன். முதலாவதாக நான் காலையிலிருந்து எதுவும் சாப்பிடவில்லை. அதற்கு மேல் என்னிடம் இருமல் மருந்து கூட இல்லை. பக்கத்து வீட்டுக்காரர் கருப்புசாமி வந்து எனக்கு சாப்பாடு கொடுத்திருந்தார். ஆனால் மருந்து வாங்க என்னிடம் பணம் இல்லை. அதனால் குப்பையை விற்று கொஞ்சம் காசு கிடைக்கும் என்று நினைத்தேன். இதை சொல்லும் போது ராமையாவின் குரல் கண்ணீராக மாறியது. ஆனால் மகனோ மருமகளோ அவர்கள் மீது இரக்கம் கொள்ளவில்லை. அதற்கு மேல் அவனுடைய மகன், அப்பா, ஒருவேளை சாப்பாடு கிடைக்கவில்லை என்றால் எந்த பிரச்சனையும் இல்லை என்றான். அக்கம் பக்கத்தினரிடம் உணவு கேட்க வெளியே சென்றவர், மகனின் வார்த்தைகளால் காயப்பட்ட ராமையா, ஆனால் மருமகள் இன்னும் ஒரு படி மேலே போனாள். ஸ்கிராப் வியாபாரி திரும்பி குப்பைகளை எல்லாம் எடுத்து செல்ல ஆரம்பித்தவுடன் மருமகள் ஸ்கிராப் வியாபாரியிடம், ஏய் தம்பி, ஸ்கிராப்பை தவிர நீங்களும் வேஸ்ட் குப்பை வாங்குகிறீர்களா? போகும்போது ஸ்கிராப் டீலர் நிறுத்திவிட்டு திரும்பி பார்த்து, ஆமாம் மேடம், நானும் ஸ்கிராப் எடுக்கிறேன். அது மட்டுமே நம் வேலை. சரி காட்டுங்க, எவ்வளோ வேஸ்ட் இருக்குன்னு பார்க்கலாம். அப்போது அவரது மருமகள் ராமையாவை சுட்டிக்காட்டி, இந்த குப்பையை எங்கள் வீட்டிலிருந்து எடுங்கள், நான் உங்களுக்கு நன்றியுள்ளவனாக இருப்பேன். இதை கேட்ட ராமையாவின் நெஞ்சு நடுங்கியது. குப்பை வியாபாரியின் ஆச்சரியத்திற்கு எல்லையே இல்லை. இதை கேட்டதும் ஸ்கிராப் வியாபாரி திடீரென தனது ஸ்கிராப்பை கீழே போட்டார். சில சமயங்களில் அவர் ராமையா உதவியின்றி நிற்பதையும், முகம் சோகமாகவும் சுருக்கங்கள் நிறைந்ததாகவும் இருப்பதையும், சில சமயங்களில் அவரது மருமகளையும் எரியும் கண்களுடன் ராமையா பார்த்து கொண்டிருந்ததையும் ஆச்சரியத்துடன் பார்த்தார். பின்னர் கைகளை மடக்கி, என்ன பேசுகிறீர்கள்? உங்கள் தந்தை சிதைந்தவர் அல்ல. நான் ஸ்கிராப் அல்லது பொருட்களை வாங்குகிறேன். இதை சொல்லிவிட்டு வெட்கப்பட்ட கண்களுடன் ராமையாவை பார்த்து ஸ்கிராப் வியாபாரி ஸ்கிராப்பை எடுத்துக்கொண்டு நடந்தார். இங்கே மகனும் மருமகளும் தங்கள் அறைக்கு சென்றனர். ஆனால் மகன் மற்றும் மருமகளின் வார்த்தைகளால் ராமையா இன்னும் திகைத்து போனார்.
தன் மகனும் மருமகளும் தன்னை பற்றி இப்படி சொல்வதை அவரால் இன்னும் நம்ப முடியவில்லை. இன்று வரை மகனும் மருமகளும் தங்களை அறியாமையால் அவமானப்படுத்துகிறார்கள் என்று நினைத்து கொண்டிருந்தார். ஆனால் இன்று எல்லா எல்லைகளும் தாண்டிவிட்டன. அப்போது எதுவும் பேசாமல் இருப்பதே நல்லது என்று நினைத்தான். ஆனால் என் மனதில் ஒரு பெரிய புயல் ஓடிக்கொண்டிருந்தது. அது ஏற்கனவே இரவு. சாப்பாட்டு தட்டு அவன் முன் கிடந்தது. ஆனால் இப்போது பசி அவனை விட்டு வெகு தொலைவில் இருந்தது. குப்பை என்ற வார்த்தை அவன் காதில் ஒலித்து கொண்டே இருந்தது. சாப்பாட்டு தட்டை எடுத்து கட்டிலின் அடியில் வைத்துவிட்டு சிறிது நேரத்தில் அவனது செல்ல நாய் வந்து அதிலிருந்து ரொட்டியை எடுத்து சென்றது. ஆச்சரியம்! என் மகனும் மருமகளும் நாயை வளர்க்கலாம், ஆனால் அவர்களின் வயதான அப்பாவை அல்ல. ராமையா யோசிக்க ஆரம்பித்தார். பிறகு திடீரென்று என்ன நினைவுக்கு வந்தது என்று எனக்கு தெரியவில்லை. அவர் தனது முக்கியமான சில விஷயங்களை ஒரு மூட்டையில் வைத்துவிட்டு முற்றத்தில் இரவு கடக்கும் வரை காத்திருக்க தொடங்கினார். விடியும் முன் அமைதியாக இருட்டில் வீட்டை விட்டு வெளியேறினார். இந்த வீட்டில் அவமானத்தின் கசப்பை குடித்துவிட்டு 2 வேளை உணவை கூட தவற விடுவதை விட முதியோர் இல்லத்திற்கு செல்வதே மேல். யோசிக்கும் போதே அவரது அடிகளின் வேகம் அதிகரித்தது. கிராமத்தை விட்டு வெளியே வந்த உடனே எங்கு செல்வதென்று தெரியாமல் குழம்பினார். அப்போது அந்த வழியாக சென்ற ஒருவரிடம் கேட்க ஆரம்பித்தார். தம்பி, யாரோ ஒருவர் சூழ்ந்திருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம், அப்படித்தானே தம்பி? இது என்னை போன்ற அனாதைக்கு மட்டுமே தெரியும். பின்னர் அவர் சொன்னார், ஐயா, ஒருவேளை நீங்கள் என்னை அடையாளம் கண்டு கொள்ளாமல் இருக்கலாம். என் பெயர் மோகன். எனக்கு 10 வயது இருக்கும் போது நான் பிச்சை எடுத்தேன். நான் பிச்சை எடுப்பதை பார்த்து என்னை உங்களிடம் அழைத்து பிச்சை எடுப்பது நல்லதல்ல என்று விளக்கினீர்கள். நான் சுயமரியாதையுடன் வாழ வேண்டும். இதை சொல்லி நீங்கள் எனக்கு 1000 ரூபாய் கொடுத்து எந்த ஒரு சிறிய வேலையை தொடங்கினாலும் சிறப்பாக செய் என்று என் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் என்னிடம் சொன்னீர்கள். பிச்சை எடுக்காதே என்று. மேலும் ஐயா, உங்களின் அந்த பாடம் என் வாழ்க்கையை மாற்றியது. உங்களால் தான் இன்று நான் மரியாதையுடன் வாழ்கிறேன். ஐயா, ஒரு முறை உங்களுக்கு சேவை செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். நான் உங்களை ஒருபோதும் வீழ்த்த மாட்டேன் சொல்லிக்கொண்டே மோகன் காலில் விழுந்தான். பின்னர் ராமையா அவன் தலையில் கை வைத்து ஆசீர்வதித்து அணைத்து கொண்டு அவனுடன் அவனது வீட்டை நோக்கி நடந்தார். வீட்டை அடைந்ததும் முற்றத்தில் வைக்கப்பட்டிருந்த கட்டிலில் அவரை உட்கார வைத்துவிட்டு தன் மனைவியையும் குழந்தைகளையும் வேகமாக அழைத்தான் மோகன். அவர்களை ராமையாவுக்கு அறிமுகம் செய்து வைக்கும் போது, இது என் ஐயா, அவருக்கு நான் நிறைய கடன் பட்டிருக்கிறேன். இன்று முதல் அவர் நம்முடன் இந்த வீட்டில் வாழ்வார். அப்போது அவர் மனைவி சுனிதாவிடம் ஐயாவுக்கு தேநீர் மற்றும் காலை உணவு ஏற்பாடு செய்யும்படி கூறினான். சிறிது நேரம் கழித்து மோகன் சமையலறையில் தனது மனைவியிடம் வந்து ராமையாவின் முழு கதையையும் கூறினார். மோகனின் மனைவியும் அவனுடைய முழு கதையும் கேட்டவுடன் மிகவும் வருத்தப்பட்டாள். அப்போது மோகன், சுனிதா, ஐயா, இங்கு எந்த பிரச்சனையும் வராது என்பதில் ஒன்றை மட்டும் மனதில் வையுங்கள். மோகனின் மனைவி மிகவும் பண்பட்டவளாக இருந்தால் அவள் கணவனை சமாதானப்படுத்தி நீ சொன்னபடியே நடக்கும். சிறிது நேரம் கழித்து இருவரும் ஐயாவிற்கு உணவு கொண்டு வந்து அவருக்கு மனதுக்கு ஏற்றவாறு ஊட்டினர். சிறிது நேரத்தில் மோகனும் தன் இருமல் மருந்தை கொண்டு வந்தான். மறுநாள் ராமையா அதிகாலை எழுந்த போது அவர் மிகவும் நன்றாக உணர்ந்தார். மோகன் குளிப்பதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு சந்தைக்கு சென்று அவருக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொண்டான். மோகன் அவருக்கு சேவை செய்வதை பார்த்து ராமையா அவரையே பார்த்து கொண்டிருந்தார். காலையில் சும்மா உட்கார்ந்து எதையோ யோசித்துக் கொண்டிருப்பதை பார்த்த மோகன் அவரிடம் ஒரு செய்தித்தாளை கொடுத்து, இதோ ஐயா, நியூஸ் பேப்பர் படிங்க. செய்தித்தாளை பார்த்த உடனேயே ராமையா முகத்தில் புன்னகை மலர்ந்தது. ஒருவேளை அவர் செய்தித்தாள்கள் வாசிப்பதை விரும்பியிருக்கலாம். ஆனால் பையில் இருந்த கண்ணாடியை வெளியே எடுத்தவுடன் மோகன் கண்ணாடி உடைந்திருப்பதை கண்ட மோகன் அவற்றை கொண்டு செய்தித்தாள் படிக்க மிகவும் சிரமப்பட்டார். வேலைக்கு செல்லும் முன் மோகன் ஐயாவின் உடைந்த கண்ணாடியை எடுத்து சென்று மாலையில் வீடு திரும்பியதும் அதே எண்ணில் ஒரு புதிய கண்ணாடியை உருவாக்கி ராமையாவிடம் கொடுத்து, ஐயா, எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போது உங்களுக்கு செய்தித்தாள் படிக்க எந்த பிரச்சனையும் வராது. ராமையாவுக்கு புதிய கண்ணாடியை பார்த்தவுடன் கண்களில் நீர் வழிய தொடங்கியது. உடைந்த கண்ணாடியை சரி செய்து தருமாறு மகனிடம் கேட்டதும் மகனும் மருமகளும் பல விஷயங்களை சொன்னதும் அதன் பிறகு கண்ணாடியை குறிப்பிடக்கூட அவருக்கு தைரியம் வரவில்லை. அன்று அவரது மகன் முன் நடந்தது. இன்று அவருடைய புது கண்ணாடியை பார்த்ததும் காதலும் ஆசையும் நிறைந்த கண்களுடன் மோகனை பார்க்க ஆரம்பித்தார். மோகனுக்கு பல வரம் தந்தார். மோகன் அடிக்கடி இரவில் ராமையாவின் அருகில் சென்று அமர்ந்து கால்களை அழுத்த ஆரம்பித்தான். ஒரு முறை அவன் கால்களை அழுத்திக் கொண்டே மோகன் ராமையாவிடம், ஐயா, நீங்கள் இங்கே மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா? ஏதாவது பிரச்சனையா? அதனால் ராமையா கூறினார், மோகன், என்னை பற்றி அதிகம் கவலைப்படாதே. நான் இங்கே முற்றிலும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இதை கேட்ட மோகனின் முகத்தில் ஒரு திருப்தி தோன்றி ஐயாவின் கையை தன் கையால் பிடித்து கொண்டு, ஐயா, நீங்க சந்தோஷமாக இருந்தால் எனக்கும் சந்தோஷம். அப்போது ராமையா சிரித்தபடி, ஏய் மோகன், நீ இல்லாமல் எனக்கு என்ன நடக்கும்?
இந்த வயதில் எனக்கு இவ்வளவு நல்ல வாழ்க்கை அமையும் என்று நான் நினைத்து கூட பார்த்ததில்லை. உண்மையை சொல்வதென்றால் இது எனக்கு ஒரு கனவு போல உணர்கிறது. என் மகனின் வளர்ப்பில் நான் எந்த தவறும் செய்யவில்லை. ஆனால் என் சொந்த மகனும் மருமகளும் என்னை விற்கக்கூட தயாராக இருந்தார்கள். என்னை உங்கள் வீட்டிற்கு வரவழைத்ததன் மூலம் நான் நினைத்து கூட பார்க்காத இவ்வளவு மரியாதையும் இவ்வளவு மகிழ்ச்சியும் கொடுத்தீர்கள். முக்கியமாக வயிறார உணவு உண்கிறேன். இப்படி சொல்லிவிட்டு ராமையா எழுந்து உட்கார்ந்து தன் மூட்டையை திறந்து, மோகன், இன்று நானும் உனக்கு ஏதாவது கொடுக்க விரும்புகிறேன். இதை கேட்ட மோகன் திடீரென அதிர்ச்சி அடைந்து, ஐயா, என்ன கொடுக்க விரும்புகிறீர்கள்? அதனால் ராமையா மூட்டையிலிருந்து சில காகிதங்களை எடுத்து மோகனிடம் கொடுத்து, இனிமேல் இதெல்லாம் உன்னுடையது. அப்போ மோகன் ஆச்சரியத்துடன் சொன்னான், என்ன ஐயா, மேலும் இதை ஏன் எனக்கு கொடுக்கிறீர்கள்? அப்போ ராமையா சொன்னார், மகனே மோகன், இவை என் நிலம் மற்றும் வீட்டின் ஆவணங்கள். இப்போது இதையெல்லாம் உங்கள் பெயரில் செய்ய விரும்புகிறேன். இதை கேட்ட மோகன் அந்த பேப்பரை ராமையாவிடம் கொடுத்துவிட்டு, இல்லை இல்லை ஐயா, என்னால் அனைத்தையும் தாங்க முடியாது. நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய கடன்பட்டிருக்கிறேன். நீங்கள் இல்லை என்றால் நான் இன்னும் பிச்சை எடுத்து கொண்டிருப்பேன். அப்போது ராமையா, மகனே மோகன், என் மகனுடன் வாழ்ந்த ஒவ்வொரு நொடியையும் மிகவும் சிரமத்துடன் கழித்தேன். பல சமயங்களில் வாழ்க்கையை முடித்துக்கொள்ள நினைத்தேன். ஆனால் ஒவ்வொரு நொடியும் செத்து கொண்டிருக்கும் இந்த முதியவருக்கு புது வாழ்வு தந்தாய். உங்கள் சேவையால் இந்த பழைய உடலுக்குள் மீண்டும் உயிர் கொண்டு வந்தீர்கள். இப்போது நான் என் வாழ்க்கையை நேசிக்க ஆரம்பித்து விட்டேன். நீ போய் நாளைக்கே வக்கீலை கூப்பிடு. இப்பணியை விரைவில் முடிக்க வேண்டுகிறேன். மோகன் நிறைய மறுத்துவிட்டார். ஆனால் ராமையா ஒப்புக்கொள்ளவில்லை. இறுதியாக ராமையாவின் வற்புறுத்தலுக்கு மோகன் அடிபணிந்தார். மேலும் ராமையா தனது வீட்டையும் நிலத்தையும் மோகன் பெயருக்கு மாற்றிக்கொண்டார். வீட்டை காலி செய்யுமாறு ராமையாவின் மகன் மற்றும் மருமகளுக்கு நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியது. தந்தை பிரிந்த பிறகு இதுவரை மகிழ்ச்சியாக இருந்த அவரது மகன் மருமகள் இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட வேண்டும் என நினைத்து இன்று நீதிமன்ற நோட்டீஸை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். விரக்தியடைந்த அவரது மகன் சில சமயங்களில் அக்கம் பக்கத்தில் வசிக்கும் ராமையாவின் நண்பரான கருப்புசாமியிடம் சென்று உதவி கேட்டார். ஆனால் கருப்புசாமிக்கு முழு கதையும் தெரிந்தவுடன் கருப்புசாமியும் அவர்களை கண்டித்துள்ளார். தந்தைக்கு 2 வேளை உணவு கூட மரியாதையுடன் கொடுக்க முடியாத மகன், அந்த மகன் தந்தைக்காக தண்டிக்கப்படுவார். சொத்தில் கூட உரிமை வேண்டுமா? இப்படி சொல்லி நண்பனின் முடிவு முற்றிலும் சரி என்று நியாயப்படுத்தினார். கருப்புசாமி அவருக்கு உதவ தயாராக இல்லை. எனவே அவர் கிராம சர்பஞ்சாயத்தின் உதவியை பெற்று ராமையாவின் முகவரியை தேடும் போது தனது தந்தையை அடைந்தார். அந்த நேரத்தில் ராமையா கட்டிலில் அமர்ந்து அமைதியாக உணவு சாப்பிட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லி கொண்டிருந்தார். அப்பா, எங்கே போனாய்? நீங்கள் வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு நாங்கள் என்ன தவறு செய்தோம்? எங்களிடம் பேசவே இல்லை. நான் எவ்வளவு கவலைப்பட்டேன் தெரியுமா? பாசாங்கு செய்யும் போது அவரது மகன் பேசினார். அப்போது சர்பஞ்சாயத் தலைவர் ராமையாவின் அருகில் கட்டிலில் அமர்ந்து, ராமையா வீட்டில் சிறு சிறு சண்டைகள் ஏற்பட்டால் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டார். போக வேண்டுமானால் உறவினர் வீட்டுக்கு போயிருப்பார். ஆமா, நீ இங்க ஸ்கிராப் ஹவுஸ்ல உட்கார்ந்து என்ன செய்கிறாய் என்ற கோபத்தில் சொன்னான் அவன் மகன். அதனால் தான் ராமையா சர்பஞ்சாயத் தலைவரிடம் சொன்னார், நான் உங்களுடன் முற்றிலும் உடன்படுகிறேன். ஆனால் நான் பெற்றெடுத்தவனை என் எதிரியாக கருதுகிறேன். நீங்கள் ஸ்கிராப் என்று அழைக்கிறவனை நான் எப்படி கருதுகிறேன் தெரியுமா? எனக்கு நன்றாக சேவை செய்கிறார்கள். சாப்பாட்டுக்கும் பானத்துக்கும் குறைவில்லை, மரியாதைக்கும் குறைவில்லை. அவருடைய மனைவியும் நாள் முழுவதும் என் வேலையை சந்தோஷமாக செய்கிறாள். என் மகனுக்காக மட்டுமே என் வாழ்நாள் முழுவதும் பணம் சம்பாதித்தேன். என் முதுமையில் நான் உதவிக்கரம் நீட்டாமல் இருக்க, சொந்த வீட்டில் உள்ள ஒவ்வொரு சின்ன விஷயத்திலும் என்னை சார்ந்திருக்க வைத்தது என் சொந்த மகனும் மருமகளும் தான். எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் என் மகன் என்னை விட்டுவிட்டு மனைவிடன் மாமியார் வீட்டிற்கு சென்றான். அதுவும் முழு வீட்டையும் பூட்டிவிட்டு. பின்னர் என் நிலை என்னவாகும் என்று யாரும் நினைக்கவில்லை. பக்கத்து வீட்டுக்காரர் எனக்கு உணவு கொடுத்த போது என் மகனும் அவன் மனைவியும் என்னை பிச்சைக்காரன் என்று அழைத்தனர். மேலும் மருமகள் தன் நல்ல நாக்கால் சொன்ன உண்மை எனக்கு இந்த பூமி வெடித்து சிதறிவிடுமோ என எண்ணியது. இந்த விஷயங்களை கேட்டதும் பஞ்சாயத்து தலைவர் ராமையாவின் மகன் மற்றும் மருமகளை கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தார். அப்போது அவரது மகனும் மருமகளும் தந்தையின் காலில் விழுந்து, அப்பா, எங்களை மன்னியுங்கள், பெரிய தவறு செய்து விட்டோம். இனிமேல் நாங்கள் உங்களை முழுவதுமாக கவனிப்போம். உனக்கும் எதுவும் குறைவிட மாட்டேன். அதான் இனி நீ உன் மகன் மருமகளுடன் வீட்டுக்கு வர வேண்டும். எந்த மகன் என்ன மருமகள்? இப்போது நீ என் மகன் இல்லை, நீ என் மகனாக இருந்தால் இந்த வயதில் நான் என் வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்காது. அது வேறு யாருடைய வீட்டிலும் கிடந்திருக்காது. அவருக்கு சேவை செய்ய வேறு யாரும் கிடைத்திருக்க மாட்டார். இல்லை அப்பா, அப்படி இல்லை. நம் தவறை உணர்ந்து விட்டோம்.
எங்களை பற்றி சிந்தியுங்கள். நிலம் முழுவதையும் பறித்து விட்டீர்கள். எங்கள் வீட்டை கூட எங்களிடமிருந்து பறித்து விட்டீர்கள். நாங்கள் எங்கே போவோம்? அழுது கொண்டிருந்த மகன் சொன்னபோது ராமையா சொன்னார், நீ லட்சக்கணக்கில் கண்ணீர் வடிக்கலாம், ஆனால் இப்போது நான் உன்னுடன் வரப்போவதில்லை. எனது கடைக்கு உங்கள் பெயரை வைத்ததற்கு நன்றியுடன் இருங்கள். ஆனால் இது இல்லையேல் உன்னை போன்ற மகனுக்கு ஒரு பைசா கூட கிடைக்கக்கூடாது. ஏய், என் சொந்த ரத்தம் வேறொருவருடையது. அந்நியன் என்னை ஆதரித்து இவ்வளவு சேவை செய்தான். நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. மகனே, இப்போது உன்னுடன் திரும்பி வரும் வாய்ப்பே இல்லை. அப்போது மருமகள் கோபமாக, அப்பா, நீங்கள் யாரை சொந்தம் என்று எண்ணி இங்கு அமர்ந்திருக்கிறீர்களோ அவர் உங்களை நேசிக்கவில்லை. உங்கள் நிலம் மற்றும் சொத்துக்களை நேசிக்கிறார். பார், ஒரு நாள் நீ வருத்தப்படுவாய். அதே சமயம் தூரத்தில் நின்று எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த மோகன் அவனருகில் வந்து, ஐயா, உங்க நிலம் சொத்தில் ஒரு பைசா கூட எனக்கு வேண்டாம். அத்தகைய நிலம் எனக்கு பயன்படாது. நான் ஸ்கிராப் டீலராக வேலை செய்தாலும் இந்த வீட்டில் எனக்கு ஒன்றும் குறைவில்லை. பெரியோர்களின் ஆசீர்வாதம் மட்டும் இல்லாதது. உங்கள் வருகையால் அந்த குறையும் நீங்கியது. இதை சொல்லி மோகனின் கண்கள் ஈரமாகின. இதை கேட்டதும் பஞ்சாயத்து தலைவர் எழுந்து நின்று, ராமையா, நீங்கள் எடுத்த முடிவு முற்றிலும் சரி. மகன்கள் இருக்கும் போதே பெற்றோர்கள் இந்த நாளை பார்க்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட மகன்களை பெற்று என்ன பயன்? நீங்கள் இங்கே ஒரு சிறந்த நேரத்தை அனுபவிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இவ்வாறு கூறிவிட்டு பஞ்சாயத்து தலைவரும் அங்கிருந்து புறப்பட்டு மகன் மற்றும் மருமகளும் தொங்கிய முகத்துடன் திரும்பினர். சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுத்து அவர் தனது வீட்டையும் நிலத்தையும் உடைமையாக்கினார். மேலும் அவரது மகன் மற்றும் மருமகள் வீட்டை காலி செய்ய வேண்டியிருந்தது. கடையின் வேலையும் நின்று போனது. இப்போது வாடகை வீட்டில் குடியிருந்த அவர்கள் தன் செயலுக்காக ஒவ்வொரு நொடியும் வருந்தி கொண்டிருந்தார். இப்போது ராமையா புன்னகையுடன் அவரது வாக்குறுதியின்படி அவரது மகன் மோகனுக்கு நன்றாக சேவை செய்தார். பெற்றோரின் ஆசி இருந்தால் வெற்றி நிச்சயம். சொர்க்க தேசம் அவர்களின் காலடியில் கிடக்கிறது. கடவுள் கூட அவர்களின் பிரார்த்தனைக்கு முன் தலை வணங்குகிறார். நீங்களும் தலை குனிந்து பாருங்கள், உங்கள் ஆசைகள் நிறைவேறும். சுபம். நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.